தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது பேசிய எம். பன்னீர்செல்வம், பொதுச் செயலாளர், அகில இந்திய கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம். 40 ஆண்டு காலமாக போராடி ஒரு சில சலுகைகள் பெற்றிருக்கிறோம். அந்த சலுகைகள் மூலம் இந்த ஏழை தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றிட அரசு நல்ல எண்ணங்களோடு வாழ்வாதாரத்தை உயர்த்திட பாடுபட வேண்டும். இன்று பென்ஷன் 1200 வழங்குகிறார்கள், அதை 5000ஆக உயர்த்த வேண்டும். தமிழகத்தில் 6000 கோடி நிதி ஆதாரம் கட்டிட வாரியத்தில் இருந்தாலும் கூட நல வாரியம் ஒழுங்காக செயல்படவில்லை என்றும் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் போராட்டம் என்ற கேள்வி கேட்டபோது இந்த போராட்டம் மூலம் அரசு உணர்ந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். அரசியலோட்டம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். என்னோட பேர் எம். பன்னீர்செல்வம், செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு INTUC, பொதுச் செயலாளர், அகில இந்திய கட்டிட தொழிலாளர்கள் மத்திய சங்கம். தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு கலைத்துவிட்டு புதிய சட்டத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அதை இங்கே இருக்கிற அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல 40 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி ஒரு சில சலுகைகளை பெற்றிருக்கிறோம். அந்த சலுகைகள் மூலம் இந்த ஏழை தொழிலாளர்கள் வாழ்விலே ஒளியேற்றிட அரசு நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும். அதே போல் இன்றைக்கு பென்ஷன் 1200 ரூபாய் வழங்குகிறார்கள், அதை 5000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்று அனைவரும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இருக்கிற சட்டங்கள் மூலம் இன்னும் பல்வேறு வசதிகளை செய்து தர வேண்டும். குறிப்பாக ESI திட்டம், மழைக்கால நிவாரண நிதி அவசியம். இது 40 ஆண்டு காலமாக இந்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் வருது, PF அனைத்தையும் வழங்குகிறேன் என்று உறுதி அளிக்கிறார்கள், ஒன்று கூட செய்வதில்லை. அதை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலேயே கட்டிட தொழிலாளர்களுக்கு பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் கூட சரியான முறையிலே நடைபெறவில்லை. சுமார் 6000 கோடிக்கு மேல் தமிழகத்திலே நிதி ஆதாரம் இருந்தும் கூட கட்டிட தொழிலாளர் நல வாரியத்தில் நல வாரியம் ஒழுங்காக செயல்படவில்லை. 4 மாதங்களாக பென்ஷன் வரவில்லை. இதை வன்மையாக அனைவர் சார்பாகவும் கண்டிக்கிறோம். தமிழக சட்டமன்றத்தில் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு உணர்ந்து இதற்கு அடுத்த அரசு ஒரு நிவாரணத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். குறிப்பாக பென்ஷனை உயர்த்த வேண்டும். மற்ற சலுகைகளையும் பணத்தையும் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று சர்க்கார் கொண்டு வந்த தொகுப்பு சட்டத்தை வாபஸ் பெறணும். கலைஞர் கொண்டு வந்து அவருக்கு காப்பாற்றி உருவாக்கி அந்த 36 தனி அமைப்பு சாரா நல வாரியங்களை காப்பாற்றணும் தமிழக அரசு. அதுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த கோரிக்கைக்காக தான் மெயினா நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைச்சிருக்கிறோம்.